இப்ப கிடைத்திருக்கக்கூடிய புதிய பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் பயிர் கடன் முழுமையாக தள்ளுபடி அப்படின்னு முதல்வர் அவர்கள் விரைவில் அறிவிப்பார் என்ற தகவல் இப்ப புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிவிக்கலாம். சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா, விவசாயிகள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த ஒரு முக்கியமான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் இந்த பயிர் கடனுக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான போராட்டங்களை செய்து பல்வேறு விதமான கோரிக்கைகளை வைத்து இன்னமும் நிறைய போராட்டங்கள் செய்வதாக ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தகவல் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி விவசாயிகள் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு மட்டுமில்லாமல் அவருடைய பயிர் கடன் தீர்ப்பதற்கு ஏதாவது உதவிகரமாக இருப்பதற்கு தமிழக அரசிடம் மீண்டும் மீண்டும் பாத்தீங்கன்னா கோரிக்கை வைத்து வந்த நிலையில தான் இப்பயும் இருந்து வராங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மீண்டும் பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த முதல்வர் சீக்கிரமாகவே சொல்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவல் பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலுங்க. அதாவது அரசியல் ரீதியா யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர் வினோத் அவர்கள் ஒரு பேட்டியில இந்த ஒரு விஷயத்த தெரிவித்து இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வழியாக்கி வந்திருக்கு. சோ இதனால பாத்தீங்கன்னா பயிர்கடன் பெற்றுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் அவங்க எதிர்பார்த்திருந்த காத்திருந்த கோரிக்கையானது நிறைவேற போகிறது என்ற எதிர்பார்ப்பு இன்னமும் அதிகரித்து இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிவிக்கலாம். சோ இப்பதான் அந்த விவசாயிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நம்பிக்கையானது பிறந்திருக்கு அப்படிங்கறத நம்ம நிச்சயமா இந்த இடத்துல தெரிவிக்கலாங்க. சோ விவசாயிகளுக்கு மட்டும்தான் பயிர்கடன் தள்ளுபடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய பயிர்கடன் மட்டுமே தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மட்டுமே தான் இந்த பயிர்கடனானது தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லி வந்தாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா, மூங்கில் துறைப்பட்டு கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் 2025 to 2026 ஆண்டு சிறப்பு பருவம் மற்றும் 2026 to 2027 ஆண்டிற்கான முதன்மை அறவை துவக்க விழாவானது இன்று நடைபெற்றதாகவும் ஒரு விஷயம் சொல்லி வந்தாங்க. இதுல தமிழக வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் வினோத் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். கரும்பு அறவை பணியினை முறைப்படியாக தொடங்கி வைத்தார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. இந்த சர்க்கரை ஆலையில் இந்த ஆண்டிற்காக மொத்தம் பாத்தீங்கன்னா 10,750 ஏக்கர் கரும்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் நடப்பு பருவத்தில் பாத்தீங்கன்னா 4.75 லட்சம் டன் கரும்பு அறவை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது என்ற தகவலானது இப்போ வெளிவந்திருக்கு. இயந்திர பயன்பாடு குறித்து அமைச்சர் ஆய்வு செய்வதாக இன்னொரு தகவல் சொல்லி வந்தாங்க. முன்னதாக பாத்தீங்கன்னா கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாகத்துல அமைக்கப்பட்டிருந்த கரும்பு அறவை மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த கண்காட்சியினை அமைச்சர் வினோத் பார்வையிட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லி வந்தாங்க. தொடர்ந்து ஆலைக்குள் சென்று கரும்பு அறவை பணிகள், இயந்திரங்களின் செயல்பாடு மற்றும் பயன்பாடு குறித்து அதிகாரிகளிடம் விரைவாக கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டதாக ஒரு தகவல் சொல்லி வந்தாங்க. இந்த ஆய்வின் போது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பத்மாஜா, கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அருள் விக்னேஷ் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பலர் உடன் இருந்ததாகவும் ஒரு தகவல் தெரிவித்து வந்தாங்க. செய்தியாளர்கள் சந்திப்புல அமைச்சர் வினோத் அவர்கள் பேசியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு முக்கியமான தகவலை இந்த இடத்துல அவர் தெரிவித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலானது இப்ப கசந்து வைரலாகி பரவலாகி வருகிறது. பயிர்கடன் முழுமையாக தள்ளுபடி என்ற கேள்விக்கு அவர் ஒரு முக்கியமான பதிலை தெரிவித்து இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. தமிழக விவசாயிகளின் பயிர்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதாவது மீண்டும் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த பயிர்கடன் தள்ளுபடி கோரிக்கைகளை மீண்டும் பரிசீலனை செய்வார் அப்படின்ற ஒரு தகவலானது இப்ப வெளிவந்திருக்கு. சோ கண்டிப்பா விவசாயிகள் வைத்திருக்க கோரிக்கை முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிச்சயமா நிறைவேற்றி வைப்பார் என்று விவசாயிகள் மத்தியில எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக இப்ப இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வேளாண் தனி பட்ஜெட் மற்றும் கரும்பு ஆதார விலை பற்றி கேட்டறிந்த போது கரும்புக்கான ஆதார் விலை உள்ளிட்ட விவசாயிகளின் பல்வேறு முக்கிய கோரிக்கைகள் குறித்து தற்போது தீவிரமாக பரிசீலித்து அதற்கேற்ப பட்ஜெட் அதாவது நிதிநிலை அறிக்கை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக ஒரு தகவல் சொல்லி இருந்தாங்க. விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள வேளாண்மைக்கான
தனி பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்புகள் கூடிய சீக்கிரம் வெளியாகும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லி வராங்க. சோ மக்களுடைய கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையில இந்த தகவலானது இப்ப இருந்திருக்கு அப்படிங்கறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள விவசாயிகளை நேரில் சந்தித்து அவர்களின் தேவைகளும் கோரிக்கைகளும் கேட்கப்பட்டு வருகின்றன. சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் மத்தியில உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதுவரை எந்த அரசியல்வாதிகளும் விவசாயிகளுடைய கோரிக்கை நேரில் சென்று கேட்டதே இல்லை அப்படிங்கறத நம்ம தெரிவிக்கலாம். சோ இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசின் மூலமாக என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, அந்தந்த பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலான சிறப்பான திட்டங்கள் வரவிருக்கும் பட்ஜெட்ல நிச்சயம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரவை துவக்க விழாவில் அமைச்சர் வெளியிட்ட இந்த அறிவிப்புகள் டெல்டா மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட கரும்பு மற்றும் நெல் விவசாயிகளிடையே பெரும் மகிழ்ச்சியையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வெளியாகி வந்திருக்குங்க. சோ கண்டிப்பா மீண்டும் மீண்டும் விவசாயிகள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை நிச்சயமா நிறைவேறும் அப்படிங்கறத நம்ம தெரிவிக்கலாம். அதாவது கூடிய சீக்கிரம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதற்கு ஒரு பதிலை தெரிவிப்பார். அந்த பதில் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா விவசாயிகளுக்கு பயன் அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிலாக மட்டுமே இருக்க போகுது அப்படிங்கறத நிச்சயமா நம்ம சொல்லலாங்க. சோ விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஏன் இந்த கோரிக்கை மட்டும் தொடர்ந்து வைத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது விவசாயிகளுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பயிர்கடன் முழுமையாக கட்ட முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலையானது இப்ப ஏற்பட்டு இருக்குங்க. அதாவது குறிப்பிட்ட சில தொகை மட்டுமே ஒரு சில விவசாயிகளுக்கு தள்ளுபடி ஆகியிருக்கு. சோ அப்படி இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் அவர்களுடைய கடனை கட்ட முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு இப்ப ஏற்பட்டு இருக்கிறது. சோ அதனாலதான் அவங்க இன்றைய அளவு இவ்வளவு கோரிக்கை வைக்கிறாங்க. ஏற்கனவே விவசாயிகளுக்கு வங்கிகளில் நிறைய பயிர்கடன் இருக்கும் பொழுது இப்ப தொடர்ந்து அவர்கள் விவசாயம் செய்வதற்கு மீண்டும் கடன் வாங்க முடியாத ஒரு சூழல் இப்ப நிலவி வருகிறது. இதனால விவசாயிகள் மத்தியில தவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத அவர்களுடைய தரப்புல தெரிவித்து வராங்க. சோ இதற்காக மட்டும்தான் விவசாயிகள் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய பயிர்கடன் தள்ளுபடி ஆகும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய அளவும் செயல்பட்டு வராங்க. சோ அவர்களுடைய நம்பிக்கை காப்பாற்றப்படுவாரா என்ற கேள்வி இன்றைய அளவு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. சோ கண்டிப்பா அடுத்த கட்ட வீடியோல பயிர்கடன் முழுவதும் தள்ளுபடி ஆகுமா என்ற கேள்விக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பதில் தெரிவித்து வந்திருப்பார். சோ கண்டிப்பா நம்ம பொறுமையாக அடுத்த வீடியோல பார்த்து முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். சோ மீண்டும் பரிசீலனை செய்யும் போது கண்டிப்பா தள்ளுபடி ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற புதிய அப்டேட்டான தகவலை நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல தினசரி போடக்கூடிய அரசியல் சார்ந்த பதிவுகளை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.